friends, welcome to உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேசஸை எப்படி க்ரியேட்டிவாக லைவ்லியாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த லேடர் ஷெல்ஃபை நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி இதில் தான் நம்மளோட டெக்கரேஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். இதில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஆல்ரெடி இருந்த நிறைய டால்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். மண்ணில் செஞ்ச பொம்மை வாங்கினீங்கன்னா அதோட அடியில் ஓட்டை இல்லாமல் பார்த்து வாங்குங்க. ஸோ தட் அது ரொம்ப நாளுக்கு உடையாமல் இருக்கும். எனக்கு யானைனா ரொம்ப இஷ்டம். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு கேரளா ட்ரிப் போனப்போ இந்த ஸ்டாச்சுவை வாங்கிட்டு வந்தேன். ஸோ செகண்ட் ரேக்கில் இதை தான் நம்ம வைக்க போகிறோம். 90s கிட்ஸ் நிறையா பேர் இதை வச்சு விளாண்டுருப்போம். இன்றைக்குமே நான் இதை வச்சு நிறையா விளாண்டுட்டு தான் இருக்கேன். இதே நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஷோ பீஸை ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க நார்த் இந்தியா போயிட்டு வந்து எனக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இதையும் அது கூடவே விநாயகரையும் வச்சு இந்த செகண்ட் ரேக்கை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இதை வந்து தமிழில் லாந்தர் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லேண்டன் லைட்டுன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இது எங்கள் வீட்டில் இருந்தது. பட் இது அது கிடையாது. இப்போ நான் ரீசெண்டாக காரைக்குடி ட்ரிப் போனப்போ இதை பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வழியாக தான் மண்ணெண்ணெய் ஊற்றி திரி போட்டு இதை ஏற்றுவாங்க. கரண்ட் இல்லாதப்பெல்லாம் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். நிறைய பேர் இன்னுமே கூட இதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் இதை நான் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த நாபை வச்சு நம்ம வந்து இந்த திரியை வெளியே எடுக்கணும். மேலே இந்த லைட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இதை இப்படி தூக்கிட்டு நீங்கள் திருப்பி அந்த கிளாஸ் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்போல்லாம் நம்ம விளக்கு ஏற்றுடுமோ அப்போல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த நாபை வந்து பிடிச்சி கீழே எடுத்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம பொருத்தி யூஸ் பண்ணலாம். இந்த விளக்கு கூடவே எங்கள் பாட்டி கொடுத்த பித்தளை பாத்திரம் அப்புறம் 2 விளக்க வச்சு இந்த 3வது ரேக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மேக் ஓவரும் கம்ப்ளீட் ஆகாது. என்கிட்ட புதுசாக வாங்கின எந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இல்லை. பட் எங்கள் அம்மாச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் என்கிட்ட இருக்குது. அதிலேருந்து 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், பல்லாங்குழி, அப்புறம் கொஞ்சம் புக்ஸ், இதெல்லாம் தான் நான் 4th ரேக்ஸில் வைக்க போகிறேன். கடைசி ரேக்கில் பழைய புக்ஸும் அப்புறம் நான் யூஸ் பண்ணாத கொஞ்சம் திங்ஸும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது கூடவே கொஞ்சம் வால் ஹேங்கிங்ஸ் அப்புறம் பிளான்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த ஹோல் மேக் ஓவரை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்மளுக்கு லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி மேக் யர் ஹவுஸ் அ ஹாப்பி பிளேஸ் டு ஸ்டே. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then, டாடா, bye bye from Lakshmi.